எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். எங்க வீட்டுக்கு முன்னாடி இயற்கை ஏசி இருக்குங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? புங்கன் மரம் தாங்க. இன்று ஒரு மரம் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது புங்கன் மரம் பத்தி தாங்க. வெப்பத்தன்மையை உறிஞ்சி இதமான குளிர்ச்சியை தரக்கூடியது புங்கன் மரம். கோடைகால ஆரம்பத்துல புங்கன் மரம் அதிகமான இலைகளை உதிர்க்கும். இந்த இலைகளை செடிகளுக்கு மூடாக்கா பயன்படுத்தினா மண் வளமாகும். புங்க இலைகள்ல இருக்கிற அதிகப்படியான நைட்ரஜன் சத்து உடனடியாக பயிர்களுக்கு கிடைக்குது. இது அதிக விளைச்சலை கொடுக்கும். செயற்கையான யூரியாவுக்கு சமமானதுங்க. அதோட புங்க இலைகளில் பொட்டாஷ், பாஸ்பேட், சுண்ணாம்பு சத்தும் கிடைக்குது. அதனால புங்க தலைகளை மட்டும் உரமாக பயன்படுத்தி விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்க. அதோட வேப்ப எண்ணெய், வேப்பம் பிண்ணாக்கு மாதிரி புங்க எண்ணெய், புங்க பிண்ணாக்கும் பயிர் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம். வேற தாக்குற பூச்சியான நூற்புழுக்களுக்கு புங்கன் தழை அருமையான மருந்து. புங்கம் பிண்ணாக்கு விரைவா மண்ணில் கரையிற தன்மையுடையது. இதோட மருத்துவ பயன்கள், வேப்ப மரத்துக்கு சமமான மருத்துவ மரம்னா அது புங்கன் மரம் தாங்க. புங்கன் எண்ணெய் நாள்பட்ட புண்கள் ஆறுறதுக்கும் சொறி சிரங்கு மாதிரியான தோல் வியாதி நீங்கிறதுக்கும் மருந்தாக பயன்படுது. இது சிறந்த கிருமி நாசினியாக இருக்கிறதால நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது புங்க எண்ணெய் கலந்து ஏற்றுறது ஆரோக்கியமானதுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு புங்கன் மரம் இருந்தால் உதிர்ற இலைகள் வீட்டு செடிகளுக்கு உரமாகவும், புங்க மரம் குளிர்ச்சி தர்ற இயற்கை ஏசியாகவும் இருக்குங்க. புங்க மர விதையிலேருந்தே நம்ம மரக்கன்று வளர்க்கலாம். நல்லா முத்தின மரத்தோட காஞ்ச விதைகளை ஓடு பிரித்து உள்ளே இருக்கிற கொட்டையை தண்ணியில் ஊற வச்சு நட்டு வைக்கலாம். மொதல் 2 வருஷம் மெதுவாக வளர்ந்து அதுக்கப்புறம் சட்டுன்னு கிளைகளை பரப்பி கொடை போல விரிஞ்சு நிழலையும் குளிர்ச்சியையும் தருங்க. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இயற்கை ஏசிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.